டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் 14/5/2026 நேற்று நம்மூர் தியேட்டர்லேயே வெளியாக இருக்கக்கூடிய மலையாளம் மூவி அதிரடி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டொவினோ தாமஸ், பசில் ஜோசப், வினித் சீனிவாசன் இணைந்து நடித்துள்ள இந்த படம் இயக்குனர் அருண் அனிருத்தன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கல்லூரி அதில் ரொம்ப ஃபேமஸாக கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு களை கட்டுது. பல காலேஜ்லேருந்து வந்து கலந்துக்கிறாங்க. கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் ஆரோகான் ஃபெஸ்டிவல்னு தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு துயர சம்பவம் ஆகிடுது. அதாவது ஒரு பொண்ணு இறந்து போயிடுது. உடனே அந்த கல்லூரி நிர்வாகம் இனிமேல் இந்த ஆரோகான் ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்னு எதுவுமே வேணாம்னு தடை போட்டுடுது. 4 வருஷமாக எந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனும் கிடையாது. அமைதியாக கல்லூரி இயங்கிட்டுருக்கு. இந்த நிலையில் அந்த கல்லூரிக்கு வந்து புதுசாக சேர்றாரு பசில் ஜோசப்பு. அவர் வந்து சேர்ற காட்சியே பெரிய காமெடி தான். பசில் ஜோசப்பு கல்லூரியில் ஒரு ஜோக்கராக தான் பார்க்குறாங்க. பசில் ஜோசப்பை சிவில் இன்ஜினியரிங் முடித்து வானளாவிய கட்டடம்லாம் கட்டணும்னு லட்சியத்தோடு இருக்கார். அதுக்காக படிக்கிறாரானா இல்லை. அவர் அந்த கல்லூரிக்கு வந்ததுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அந்த ஆரோகான் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனை நடத்தணும். அதுவும் பிரபல நடிகரும் பாடகரான வினித் சீனிவாசனை அழைச்சிட்டு வந்து அந்த ப்ரோக்ராமை பண்ணணும். அதன் மூலமாக தான் ஒரு ஜோக்கர் இல்லை, ஹீரோன்னு நிரூபிக்கணும். அதுக்காக தான் அங்கே வந்திருக்காரு. அதில் ஒரு பர்சனல் விஷயமும் இருக்குது. இதுக்காக அவர் படிக்கிறாரானா இல்லை, அங்கே கதாநாயகி கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு. 1 வருட காலமாக கடுமையாக முயற்சி பண்ணுறாரு அந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனை நடத்தணும்னு. 2வது முயற்சி, கதாநாயகியை கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். இதுதான் பசில் ஜோசப்போட பெரிய லட்சியம், ஆகப்பெரிய லட்சியம். அந்த ஃபெஸ்டிவலுக்காக ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பணமும் வசூல் பண்ணுறாரு. கல்லூரி நிர்வாகமும் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறாங்க ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக, அந்த ஆரோகான் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்காக. அப்புறம் என்ன, ஸ்டூடெண்ட் எல்லோரும் தடபுடலாக ஏற்பாடெல்லாம் பண்ணும்போது அங்கே ஒரு பாடகர் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு ரவுடியாக இருக்கிறாரு டொவினோ தாமஸு. அவருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் சின்ன தள்ளு முள்ளு. அது பெரிய கலவரமாகி டொவினோ தாமஸோட மனைவி ஆக்சிடெண்ட்டாக அடிபட்டுடுறாங்க. உடனே ரவுடியான டொவினோ தாமஸு என் மனைவியை அடித்து காயப்படுத்திட்டு என்ன அவமானப்படுத்திட்டு, நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனை நடத்துவீங்களா, என்னை மீறி எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க, நான் பார்க்குறேன்டான்னு களத்தில் இறங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, திட்டமிட்டபடி வினித் சீனிவாசனை அழைச்சிட்டு வந்து நிகழ்ச்சியை பசில் ஜோசப் நடத்தினாரா இல்லையா, கதாநாயகியை கரம் பிடித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தோட இயக்குனர் காமெடி ஆக்ஷன் மூவியாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் பெரும்பகுதி காமெடியாகவே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. ஒரு துயரமான விபத்தில் சில உயிர்கள் பலியானதிலிருந்து ஆரோகான் என்ற அந்த விழாவை கல்லூரி நிர்வாகத்தால் இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது. அதுதான் இந்த படத்தோட மையக்கரு. இந்த சம்பவத்தின் சுற்றியே தான் கதை கட்டமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட பகத் பாசில் நடித்த ஆவேசம் படம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி தான் இந்த படமும். ஆனால் இதில் டொவினோ தாமஸ் காமெடி பண்ணாமல் முழுக்க ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. டொவினோ தாமஸை வச்சு மின்னல் முரளின்னு ஒரு படத்துக்கு கதை எழுதினவர் தான் அருண் அனிருத்தன். அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. ஒரு பக்கம் காமெடி, இன்னொரு பக்கம் ஆக்ஷன்னு கலந்து ப்ரெசன்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர். ஆனால் பெரும்பகுதி காமெடியாக தான் வந்திருக்கு படம். பசில் ஜோசப்பை பொறுத்தவரை அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கனகச்சிதமாக பண்ணியிருக்காரு. அவர் கல்லூரிக்கு வந்து சேரும்போதே எதுக்காக இந்த கல்லூரி, எதுக்காக இந்த கோர்ஸு சிவில் இன்ஜினியரிங் படிக்க வந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிற காரணமே வெடி சிரிப்பு தான். வழக்கம் போல் பசில் ஜோசப்பு அவரோட கதாபாத்திரம் அவரோட ஸ்டைலில் அவரோட பாடி லாங்குவேஜில்
ஒரு சின்ன விவரம் தெரியாத சின்ன பையன் மாதிரி துடுக்குத்தனமாக காமெடியாக நல்லாவே பண்ணியிருக்காரு. வினித் சீனிவாசன் அவருக்கு கொடுத்த கேரக்டரை ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. டொவினோ தோமஸு இவங்க கொடுத்த பில்டப்புக்கு ஏதோ பெருசாக பண்ண போகிறாருன்னு பார்த்தா பொசுக்குன்னு முடித்து டம்மி பண்ணி விட்டார் இயக்குனர். தனக்கு மின்னல் முரளின்னு ஒரு வெற்றி படத்தை கொடுத்த கதாசிரியருக்காக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் போல் டொவினோ தோமஸு. டொவினோ தோமஸை இன்னுமே பயன்படுத்தியிருக்கலாம். தர்சனா ராஜேந்திரனுக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் சில ஆக்ஷன் காட்சிகள் ஆங்காங்கே வருது, காமெடியனை கலந்து கட்டி எடுத்திருக்காங்க. நமக்கு பெருசாக சுவாரஸ்யம் இல்லை. மொத்த படத்தையும் பார்க்கும்போது ஆவேசம் அளவுக்கு இல்லை. ஒரு ஸ்லோவாக தான் திரைக்கதை நகர்வு இருக்குது. எதுவுமே பெருசாக சுவாரஸ்யமாக ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லை இந்த படம் தொடங்கும் போதே கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுது. நம்ம யூகிக்கிற மாதிரி தான் கதை இருக்குது. 2 மணி நேரம் 40 நிமிஷம் டியூரேஷன் தேவையே இல்லை இந்த படத்துக்கு. அதுவே நமக்கு பெருசாக சலிப்பு தட்டுது. ஒரு 2-2.25 மணி நேரமே இந்த கதைக்கு போதுமானது. 20-25 நிமிஷத்தை குறைச்சிருந்தா ஒரு சூப்பரான காமெடி படமாக வந்திருக்கும். பசில் ஜோசப்பு திரை முழுவதுமே ஆக்கிரமிச்சிட்டாரு. அதே அளவு முக்கியத்துவம் மற்ற துணை கதாபாத்திரங்களுக்கும் கொடுத்துருக்கணும். குறிப்பாக டொவினோ தோமஸு, வினித் சீனிவாசன், தர்சனா ராஜேந்திரன் இவங்க எல்லோரையுமே இன்னும் பயன்படுத்தியிருந்தால் ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும். ஒரு ஆவரேஜ் ஆக்ஷன் மூவி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். மலையாளத்தில் தான் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இல்லை. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.